மோட்டோ விலாகிங்க்கு தேவையான 2 ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கிறோம். ஆல்ரெடி பிரிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ரோடோட SC3 TRS to TRS அடாப்டரு. அண்ட் இதுதாங்க மெயின். செகண்ட் ஒன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா Bluarmor அப்படிங்கிற ஒரு பிராண்டோட சின் மவுண்ட். Bluarmorங்கிறது ஆல்ரெடி இந்த ஹெல்மெட்டோட ஏசி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட் தான் இது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா $399 வருது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மவுண்ட்டு. ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மவுண்ட்னால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா நம்மளோட விண்ட்ஷீல்டை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண முடியல. ரெண்டாவது கீழே இருக்கிற அந்த சின் பேடையும் வந்து இது அரெஸ்ட் பண்ணுது. அதனால் என்ன ஆகுதுன்னா விண்ட் பிளாஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. விண்டு நாய்ஸ் வந்து உள்ள மைக்குக்குள்ளே வந்து நிறைய வருது. ஸோ இதை எலிமினேட் பண்ணிவிட்டு இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ இது நம்ம ஹெல்மெட்டு MT Thunder 3. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மைக்கெல்லாம் உள்ளே செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பின்னோட கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த TRS to TRS கன்வெர்ட்டர் வாங்கியிருக்கிறோம். ஸோ இதை ஃபிட் பண்ணிவிட்டு இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி லோக்கல் ப்ராடக்ட்ஸ் ஃபிட் பண்ண எதுவுமே ப்ராப்பராக நிற்கல, எல்லாமே விழுந்துருச்சு. அதனால தான் வந்து நம்ம இந்த கேட்ஜெட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இது யூஸ் பண்ணுறதுனால நார்மல் கேமரா எடுக்கிறதுக்கு ஓகே, பட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து விண்டு நாய்ஸ் ரொம்ப ஹெவியாக வருது உள்ள. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது இப்படி போகிறதுனால நம்ம இந்த வைசரை வந்து க்ளோஸ் பண்ணும்போது இந்த இடத்துல கேப் வந்துடும். ஸோ இது வழியாகவும் விண்ட் நாய்ஸ் வந்து உள்ளே வரும். கீழேயும் இந்த மாதிரி ஃபிட் பண்ணும்போது என்னென்னா இப்படி மடக்கி தான் நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே வழியாகவும் விண்டு நாய்ஸ் வந்து ஹெவியாக உள்ளே வரும். இதை எலிமினேட் பண்ணிவிட்டு இந்த புது ப்ராடக்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரித்தாச்சு. இதை ஃபிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட்டு 2 சைடும் வந்து இப்படி ஸ்டிக் பண்ணால் போதும். இந்த ஏரோ மார்க் வந்து மேலே பார்த்து இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணணும். ஸோ இதை ஒட்டினதுக்கப்புறம் ஒரு 1 or 2 டேஸ்க்கு வந்து இதில் கேமரா நம்ம வந்து ஃபிட் பண்ணக்கூடாது. அப்போ தான் அந்த கம்மு வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக ஸ்டிக் ஆகும். சப்போஸ் அப்படி 2 டேஸ் காஞ்சதுக்கப்புறமும் வந்து இதோட டியூரபிலிட்டி பத்தலைன்னா தென் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து லைட்டாக எம்சீல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இதை ஒட்டிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கிற மாதிரி ஒரு 2 டேஸ்க்கு டேப் எதனாவது வச்சு டியூரபிளாக இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த Bluarmor Chin Mount வந்து ஹெல்மெட்டில் ஒட்டியாச்சு. ஸோ ஒரு 1 or 2 டேஸ்க்கு வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏதாவது இன்னும் அடிஷ்னலாக வந்து இதில் ஏதாவது கயிறு மாதிரி போட்டு கட்டி அந்த கம்மு வந்து ப்ராப்பராக ஸ்டிக்காக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கேமராவை வந்து ஃபிட் பண்ணி அந்த வெயிட் வந்து இது தாங்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம்.